ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பாரம்பரிய முறையில் சர்க்கரை பொங்கல் நாங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பித்தளை பானையில் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா விளக்கி பளபளன்னு விளக்கி அதில் சந்தன குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் கோர்த்தெல்லாம் நல்லா கட்டியாச்சுங்க. பானையை நம்ம முதல் நாளே நான் ரெடி பண்ணிட்டேன். அடுப்புலையும் நல்லா கிச்சன் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப் அளவு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். பொங்கல் பச்சரிசி அதில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் வாழ்க்கையில் எல்லாருமே சகல விதமான சௌபாக்கியமும் சகல செல்வமும் எல்லா விதமான வளமுமே பெறணும்னு சொல்லி வேண்டி நம்ம இந்த சக்கரை பொங்கலை அடுப்பில் வைக்கலாம். அப்புறம் பானையில் 1 கப் பால் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த அரிசி ஊற வச்சோம் தண்ணி இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பானையை நம்ம நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு பொங்கல் நல்லா எல்லா பக்கமும் பொங்கி வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அடுப்பில் பொங்கல் பானையை வச்சிடலாம். போன வருஷம் எனக்கு கிழக்க பார்த்து பொங்கல் பொங்குச்சு. ஆனால் இந்த வருஷம் எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பொங்கி வருது, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஆஹா, சூப்பராக நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வந்துருச்சு. அதனால் இதிலேருந்து நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடலாம். அடுத்து பொங்கல் பானையை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொங்கல் வைப்பேன். ஒரு 3 தடவை சுற்றி சுற்றி வைப்பேன். இன்றைக்கி யாருமே எழும்பலை, நான் மட்டும்தான் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் காலையில் ஏர்லியராகவே பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 6 மணி விடியறதுக்குள்ளே நாங்கள் பொங்கல் வச்சு இறக்கிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு பழக்கம். அந்த பொங்கல் வைக்கிற நேரம் பார்த்துலாம் நாங்கள் வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சிட்டோம்னா நம்ம டைம்லாம் பார்க்க தேவையில்லை. அதனால் நான் மட்டும்தான் இன்றைக்கி இந்த பானையில் அரிசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது போடும்போது நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு எல்லாமே இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பொங்க பானையில் வேண்டி அரிசியை போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் அந்த பொங்க பானையில் சேர்த்து விட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரவும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நான் போய் வெல்லம் மண்டை வெல்லம் பொடிச்சு வச்சு எடுத்துக்கிறேன். பொங்கல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசை போல் நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மண்டை வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வெந்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த வெல்லம் சேர்த்த உடனே அரிசியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பசை போல் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் மண்டை வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அந்த மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தைப்பொங்கல்னு அதனால் நல்லா தாராளமாக நெய் நல்லா ஊற்றி நல்லா நெய் மணக்க மணக்க நல்லா பொங்கல் கிண்டிக்கலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேனில் நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கும் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் இந்த பொங்கலில் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்ததுமே பொங்கல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் டீயும் போட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்காக பருப்பு வச்சுருக்கிறேன். இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே பலகாய் போட்டு எல்லா விதமான காயும் பருப்பும் எல்லாமே போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. சிலர் பலகாய் குழம்புன்னு சொல்லுவாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அத்தை அந்த குழம்பு தான் வைப்பாங்க. நான் ஆனால் சாம்பார் தான் வைப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் வடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா கொஞ்சம் உளுந்த வடை செய்யலான்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி அது தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பக்கம் வடை வெந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் மிக்சியில் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ சாமிக்கு பொங்கலை படைச்சிட்டு நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாமளும் வாழை இலை போட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.